ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா டேக்ஸ்னு ஒன்று வருது. ஓகேவா, இந்த மாதிரி டேக்ஸ் ஃபார்ம் வந்தது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணிட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பர்டிகுலர் டேக்ஸ் மட்டும் தான் நான் பதம் பண்ண போகிறோம். ஓகேவா, டேக்ஸ் மட்டும் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை ஃபில் பண்ணுறது எப்படி, அதை மட்டும் சொல்ல போகிறேன். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் என்னுடைய மொபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மொபைல் ஓப்பன் பண்ணிட்டு ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணுங்க. சரிங்களா, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. சரிங்களா, உங்கள் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஷோ ஆகும் மெனு பேஜ். அந்த மெனு பேஜில் வந்து அந்த லோகோ வந்து கிளிக் பண்ணிங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஷோ இதில் ஷீ டாஸ்போர்ட் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, ஷீ டாஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பனும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மானிட்டேஷன் சொல்லி ஒரு டூல் இருக்கும். அந்த மானிட்டேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வந்து ஷோ ஆகும். ஓகேவா, இங்கே பாருங்கள். அதில் நான் வந்து இப்போ நான் ஆட் டேக்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப்ஸ் நான் முடிச்சிட்டேன். பட் அந்த செட்டப் அக்கௌண்ட்டில் தான் பண்ண போகிறேன். 4 ஸ்டெப்ஸ் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்றத வீடியோ கிளிக் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்ன பாருங்கள். இப்போ நான் கொடுக்குற ஸ்டெப்ஸை கொடுத்தோம்னா ஜஸ்ட் உங்களோட இது எல்லாமே காமிக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப் நான் ஒரு 2 ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இது முடிச்சு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஓகேவா, அடுத்து ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டு இது 2வது ஸ்டெப். இதையும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. பட் இது எப்படி ஃபுல்லாக பண்ணுற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணா கிளிக் பண்ணி வேணா செக் பண்ணிங்க. ஓகேவா, பட் அதை கொடுத்துட்டுனா அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணி எல்லாமே ஷோ ஆகும். கரெக்டாக இருக்க ஒரு டைம் செக் பண்ணிட்டு அந்த பேன் கார்டு நம்பர் வந்து நீங்கள் திரும்ப என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா கூட பேன் கார்டு நம்பர் இந்த மாதிரி எரரில் வந்து காமிக்கும். அதனால் அதை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்னவோ அந்த பேன் கார்டு நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்க. ஓகேவா, பட் மீதி எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த பேன் கார்டு நம்பர் மட்டும் கரெக்ட் ஆகிடும். அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதை இப்போ ஃபுல்லாக பேன் கார்டு நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இப்போ நான் பேன் கார்டு கொடுத்துருவேனே கீழே ஸ்க்ரோல் பண்ணாங்க டிக் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா அக்கௌண்டோட இதுக்கு போகும். இப்போ பாருங்கள் என்ன வருதுன்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து அக்கௌண்ட் இது. அந்த அக்கௌண்ட் இது வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன்ல, அதனால் அந்த மேலே இருந்து கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் பே அவுட் மட்டும் கொடுங்க. ஓகேவா, இப்போ நான் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுறதுல அதை கிளிக் பண்ணி அப்படி லிங்க் பே அவுட் அக்கௌண்ட் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகும். இதுதான் இந்த டேக்ஸ் ஆட் யுவர் த டேக்ஸ் இன்ஃபோ. இந்த ஆட் த டேக்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ரௌசருக்குள்ளே போவோம். எந்த ப்ரௌசருக்குள்ளே போய் அதில் போய்ட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணிவிட்டு அதோட இதுவான்னு கேட்கும். ஆமான்னு சொல்லி எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உள்ளே போகும். அப்படி போகலை ஏதாவது எரர் வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு எந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகுதோ அந்த ப்ரௌசர் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய் ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுடைய ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் ஃபேஸ்புக் ஆப்பில் இல்லாமல் உங்களுடைய ப்ரௌசரில் போய்ட்டு எதுவோ அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து போனீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய ப்ரொஃபைலோ இல்லை நீங்கள் பேஜோ அந்த எந்த இதுவோ அது வந்து ஷோ ஆகும். அதில் கரெக்டாக பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேக்ஸ் இது கேட்குது. அதில் இண்டிவிஜுவல்ன்றது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுச்சு. கீழே வந்தீங்கன்னா யூஎஸ் சிட்டிசன் ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் வந்து நீங்கள் அமெரிக்கா சிட்டிசனாக கேட்குது. நான் வந்து அமெரிக்கா சிட்டிசன் இல்லை, அதனால் நோன் கொடுத்துருங்க. அது கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட்டான்னு கேட்கும். ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு அமெரிக்கா சிட்டிசன் கூட கம்பேர் வச்சுருந்து நீங்கள் அதில் ஒரு ஏஜென்ட் மாதிரி என்ன ஒர்க் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம வந்து ஏஜென்ட்டும் கிடையாது. அதனால் கீழே இருக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்றத கொடுங்க. ஓகேவா, இல்லை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இண்டிவிஜுவல் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துங்க. அடுத்தது யூஎஸ் சிட்டிசனில் நோ கொடுங்க. 3வது இதுலேயும் வந்து நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணினா உங்களோட நேம் கேட்கும். இந்த நேம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா, இந்த நேம் நான் எதுக்காக கரெக்டாக போகணும்னு சொன்னால் இதே முடிஞ்சது கீழே வந்து லாஸ்ட்டாக சிக்னேச்சர்னு கொடுப்போம். அந்த சிக்னேச்சர் நேம் இதுவும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வெரிஃபை ஆகும். இல்லை அப்படின்னா எரர் வரும். சரிங்களா, அதனால் இதில் என்ன நேம் கொடுத்துருங்களோ உங்களை மோஸ்ட்லி இனிஷியல் கொடுங்க. ஓகேவா, உங்களுடைய நேம் போட்டு இனிஷியல் கண்டிப்பாக கொடுத்து அதுக்கப்புறம் ஃபில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்னோட இனிஷியல் போட்டுட்டேன். கரெக்டாக அந்த நேம் ஃபில்அப் பண்ணிட்டு அப்புறம் கீழே கண்ட்ரின்னு இருக்குது. அந்த கண்ட்ரி கிளிக் பண்ணி என்ன கண்ட்ரியோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ வந்து நான் என்ன கண்ட்ரின்றது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் என்ன கண்ட்ரி அப்படின்றது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஜஸ்ட் செலக்ட் இப்போ இந்தியான்னு இருக்கா, அந்த இந்தியா வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறப்ப கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது. அந்த டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணுங்கள். டிக் பாக்ஸை டிக் பண்ணால் அது பேன் கார்டு நம்பர் அது மட்டும் தான். அந்த கீழே இருக்க டிஐஎன் நம்பர் கொடுக்க வேணாம். அதை கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். அடுத்த ஸ்டெப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி அட்ரஸ் அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மில்லிங் அட்ரஸ் வந்து காமிக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மில்லிங் அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இந்த அட்ரஸில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் பேக் போய் அந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதிலே வந்து நீங்கள் திரும்பவும் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போகும். ஓகேவா, இப்போ எனக்கு மில்லிங் அட்ரஸ் கரெக்டாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் அடிஷனல் டீலில் வந்து நீங்கள் என்ன சர்வீஸுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறீங்கன்ற மாதிரி காமிக்கும். இந்த சர்வீஸ் லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 0% இருக்கு பாருங்கள், அதில் வந்து டிக் பண்ணுங்க. ஓகேவா, அந்த 0% அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் வரும். அதில் ஒரு டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் கேட்கும். அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு
சிக்னேச்சர்னு இருக்குல்ல, அந்த சிக்னேச்சர் இந்த நேம் நீங்கள் ஃபுல் டேக்ஸ் ஃபில்அப் பண்ண ஃபஸ்ட் நேம் கொடுத்தீங்களா அந்த நேம் வந்து இதில் கொடுங்க. ஓகேவா? அந்த நேமில் என்ன கொடுத்தீங்களோ இப்போ நான் அதில் கொடுத்த மாதிரியே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அந்த டேட் வந்து உங்களுக்கு கரண்ட் டேட்டு இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிற அந்த கரண்ட் டேட்டு தான் கேட்கும். அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. அந்த டேட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களோட நேம் மட்டும் ஃபஸ்ட்டில் ஃபில்அப் பண்ண மாதிரி இதுவும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிட்டு உங்களுடைய ஃபார்ம் வந்து காமிக்கும். நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேக்ஸ் ஃபார்ம் வந்து காமிக்கும். இங்கே பாருங்க அந்த நேம் இண்டிவிஜுவலில் வந்து பரசுராமன் எம்னு இருக்கா, அந்த நேம் கரெக்டாக பார்த்துங்க. கீழே அதே ஸ்கொயர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே சிக்னேச்சர்னு இருக்குல்ல, அந்த இடத்துலையும் வந்து அதே பரசுராமன் எம்னு இருக்கா, அப்போ எந்த கரெக்டாக இருக்குது அப்படியே சப்மிட் ஃபார்ம் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? கரெக்டாக இல்லை அப்படின்னா பேக் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, எனக்கு டேக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கீழே வந்தீங்கன்னா வியூ டீட்டெயில் இருக்குல்ல, அப்டேட்னு இருக்குது. அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கலாம், இல்லை வியூ பிடிஎஃப் கொடுத்து நீங்கள் பிடிஎஃப் கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டாக பார்த்துட்டு கீழே இருக்க ஒரு டிக் பாக்ஸ் வந்து அது ஆல்ரெடி டிக்கில் இருக்கும். இல்லை அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு டன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேக்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிவிடும். ஓகேவா? பட் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய டேக்ஸ் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணுறது. பட் அந்த டேக்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஅவுட் செட்டப் இது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.